ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கா என்னங்க சனிக்கிழமை காலையில் ஆகிடுச்சு, என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ வெள்ளிக்கிழமை தான். சனிக்கிழமை எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போடுவாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. லைவில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து டென்ஷன் ஆகி கத்துனதாக இருக்கட்டும், அப்புறம் யார் ஜெயிச்சது அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து உடஞ்சது. ஸோ ரொம்ப சுத்தல் விடுவாங்க நினச்சேன், ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நந்தினியோட எவிக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரைடே எபிசோடும் சாட்டர்டே எபிசோடும் டிஆர்பி வந்து எடுத்து வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த வாரம் அப்படிங்கிறது அப்படியே டிஆர்பி வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா மொதல் வாரம் பயங்கரமாக இருந்தது நந்தினி எவிக்ஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தி அப்படின்னு போச்சு. பட் இந்த வாரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் உள்ளே வந்து இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மொதல் வாரம் ஒரு பல்ஸ் இருந்தது, வந்து ரெண்டாவது வாரம் அப்படியே வந்து பயங்கர டவுனு. டிஆர்பி வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டவுன் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா, இப்போ அதை கொஞ்சம் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ கமருதீன் கொஞ்சம் அப்படியே எடுத்து கொஞ்சம் கத்த விடுறது, அடுத்து நம்ம யாரை வந்து ஜெயிக்க வைக்கிறது கேப்டனை அப்படின்ற மாதிரி அது ஒரு டிஆர்பி எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரையும் அரோராவையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் வந்து இந்த ஃபேஷன் ஷோ பண்ணாங்கல்ல, அது முடிஞ்ச பிறகு ஏன்டா ஆதிரையும் தான் குத்துனா அப்படின்னு சொன்னால் அரோராவும் தான் குத்துனா, அப்புறம் எதுக்கு அவளை போட்டாங்கிறது தெரியல. கொஞ்சம் பிரித்து வச்சு இந்த டாஸ்க் முடிஞ்சு அனுப்புவோன்ட்டாங்க. அது ஒரு தண்டனை மாதிரி அரோரா கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இவ வந்து வெயிட் பண்ணி மேக்கப்லாம் அழிச்சிட்டு இருக்கா. ஆதிரை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரம்யா வந்துருக்கா. கமருதீன் வந்து சுபிக் சார் சண்டை போடுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்குலாம் அறிவே இல்லையா, நீ எந்த டாஸ்க் இது பண்ணும்போது இப்போ நீ குத்துவியானோடனே, இல்லை அது ரூல் பிரேக் இல்லை, பிக் பாஸ் நிப்பாட் சொல்லலை, இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அப்போ வந்து நீ குத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ரம்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபேக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் போய். உடனே அவன் என்ன கோபத்தில் இருந்தான்னு தெரில, அவன் எகிரி வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறான் நம்ம கமருதீனை. ஓகே, என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, அதை பற்றி நீங்கள் யார் பேசுகிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு பேச யார் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இல்லை நீ வந்து அப்போ மட்டும் கரெக்டாக குத்துற, ஆனால் மிச்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்துடல, என்ன நீ ரொம்ப ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பி மூஞ்சி மேலே அடிக்கிறாரு ரம்யாவை. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுச்சு. ஒரு பக்கம் மேலே நீங்கள் பேசாமல் இருங்க, அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு மேலே வந்தால் சீசியமாக பேசிட்டேன்னொடனே நீ என்ன பேசுவ, வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் அவங்ககிட்ட வந்து கொந்தளிக்கிறா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவர் என்ன என்கிட்ட சும்மாவே வந்து வம்பிழுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா வந்து ஒரு பக்கம் கொந்தளிக்க, இவர் வந்து ஆமா நீ வந்து ஃபேக்கு தான் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ கமருதீன் ரம்யா வந்து போட்டு மொத்தமாக உடச்சிட்டாரு. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக டாஸ்க்லாம் அப்போல்லாம் மயக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது வந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாவது எமோஷனலாக பேசினா மயக்கம் வந்துடுது. அது எப்படி அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை மைண்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் மயக்கம் வருமா ரம்யாவுக்கு அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நிறைய பேர் அதை பார்க்க முடியுது, ஃபேக் ஆக்டிங் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு சண்டை, அந்த சண்டை முடிச்சுட்டு இருக்கும். ஆதிரையும் வந்து எங்கே நீ வெளியே போகிறப்ப அப்படியே பின்னாடி வந்து குத்துற அப்படின்ற மாதிரி திருப்பி போய் ஆதிரையிட்டே வம்புழுக்கிறாப்புல. ஆதிரையும் வந்து என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் ரூல்ஸ் போயிட்டு தானே இருந்துச்சு, அது பிக் பாஸ் நிப்பாட சொன்னார், இல்லை அது பாட்டு இருந்துச்சுல, அப்புறம் எதுக்கு நீ உன்னை காப்பாற்றிக்க வக்கு இல்லை, நீ ஏன்டா வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் எங்களுக்கெல்லாம் வக்கு இல்லை, நீ உனக்கு விஜய் சேதுபதி ஒழுங்காக மரியாதை சொல்லி பண்ண தெரியுதா, அவரை மதிக்க தெரியுதா, நான் ஆமாம் அந்த மதிக்க மாட்டேன்றா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்றா. விஜய் சேதுபதி மதிக்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றா. இப்படிலாம் சொன்னானா சும்மா இருப்பாரா சேதுபதி உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து ஒருத்தனுக்கு நல்ல இதாக இருந்தாலே அவர் அட்டைக்கு ஒடுக்க வைப்பார். இதில் வந்து ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்டா விஜய் சேதுபதி அப்படி தானே பேசினேன், மரியாதை இல்லாமல் தான் இருப்பேன்னு சொன்ன உடனே பாமா மின்னல் அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு துர்கா பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்க முடியுது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பூஜை இருக்குது ஆதிரைக்கு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுதுங்க. ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் சேதுபதி கேட்டவொடனே இவளும் வந்து ஆமான்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நான் ஹீரோ நினைப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன்னொடனே ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா நீ செகண்ட் ஹீரோ தானே பண்ணியிருக்க, நீ நிஜமாக ஹீரோவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதாவது அந்த சீரியலே செகண்ட் ஹீரோ போல கமருதீன், அதை போட்டு கேட்டு வச்சு வெளுக்கிறா. அவள் ஒரு பக்கம், சுபிக்ஷா ஒரு பக்கம் வந்து அப்பா என்னுடைய நிம்மதி எல்லாமே அழகாக போயிடுச்சுப்பா, என்ன கத்தாமல் அவங்கள கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சுபிக்ஷா தப்பிச்சிட்டான். இப்போ அங்கே பேசின நம்ம கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கிட்ட, ஆதிரை வந்து யாருனாலும் அப்படி தான் பேசுவா போல தெரியுது. எப்பா ரொம்ப ரூடாக இருந்தது.
பிக் பாஸையும் மதிக்கிறது இல்லை, விஜய் சேதுபதி மதிக்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்து அங்கேருந்து நேரம் அரோராட்ட வராரு கமருதீன். வந்துட்டு ரம்யா திருப்பி அதே கதை, ரம்யா ரொம்ப ஃபேக்காக இருக்கா, மயக்கம் எப்படி திடீர்னு வரும், எப்படி அது வரும் அப்படின்னு கேட்டேன்னா, இல்லைடா அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம், அது அப்படி என் கூட பேசும்போதெல்லாம் வந்து வர மாட்டேது, குத்தும்போதெல்லாம் வர மாட்டேது, இங்கே மட்டும் எப்படி மயக்கம் வரும், எல்லாம் ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போடு. ஸோ ஆக மொத்தம் வந்து அங்கே போய் ஒரு புலம்பல், ரம்யா அப்படி பண்ணுறா, ஏன் அப்படி இருக்கான்னு தெரில, அவன் அவள் ரொம்ப ஃபேக்காக தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே அரோரா ஓகே அப்படின்ற மாதிரி வந்து மண்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டு, ஐயோ இவன் கேஸ் ஆக்கி விட்டுறான் போல அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியாகிடுச்சு. ஆனால் துஷார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரோராலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வீடு வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் பற்றிக்கிட்டு தான் எரிஞ்சிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, இந்த மாதிரியான சம்பவங்கள். ஸோ கமருதீன் 3 ஃபைட் எடுத்து வெளியே புலம்பல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கத்தி குத்துறதுக்கு பிளான். சபரியும் நம்ம கனியும் நிற்கிறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் டக்குன்னு வந்து பார்வதி ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. முதல் வினோத் 2 கத்தி வச்சுருந்தாரு, பார்வதிட்டு ஒன்று கொடுத்துட்டாரு. துஷார் ஒரு கத்தி வச்சுருந்தாரு. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, வந்து வினோத் போய் குத்தணும், அதுக்கு எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. சபரி வந்து வாங்கடா இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்கடா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி வந்து தெம்பாக நிற்கிறாப்புல மனுஷன். ஒரு பக்கம் அவரை அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனியும் வந்து வாடா குத்துங்கடா அப்படின்ற மாதிரி வினோத் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. போயிட்டு வராரு. பார்வதி ஒரு கத்தி கொடுத்து அவங்க ரெடியாக இருக்காங்க. சரி வினோத் நீ போய் முதல்ல ட்ரை பண்ணுன்றாங்க. அப்புறம் ஒரு சின்ன கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் கிடைக்குது. டக்குன்னு எடுத்து கத்தி வினோத் குத்திடுறாரு. ஸோ 3 கத்தி நம்ம சபரி வாங்கிட்டாரு. ஸோ ஷி இஸ் அவுட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். முடிஞ்சிருச்சு சோலி. ஓகே, ஸோ சபரி எலிமினேட்டட். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து உடைய ஆக்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்வதியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கூலாக இருக்காராமா அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதில் என்ன நினச்சிங்கன்னா இன்னொரு காமெடி என்னன்னா, கமருதீன் வந்து பேச இன்னும் பேசுகிறா, இந்த டைமில் தான் நீ பேசுகிறான் இந்த மாதிரி பார்வதி ஏற்றி விடுறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, நல்ல சகுனி வேலை வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப, ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு இதுலேயே மண்டை வந்து காஞ்சி போய் உட்காந்துருந்தாங்க, தப்பாக பண்ணிட்டு. அதுக்கடுத்து ஆதிரை வந்து கொஞ்சம் சண்டை போடுறது, அப்பயே ரம்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருந்துச்சு. ஸோ அதையே வந்து ப்ரோலாங் பண்ணிட்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது, யாரை குத்த போகிறாங்கிறது யாருக்குமே தெரில. வினோத் கனியை குத்துவானா சபரியை குத்துவானா ஒரே கன்ஃபியூஷன். எல்லாம் வந்து டக்குன்னு வந்து கத்தி வச்சு நம்ம சபரியை குத்தி விட்டான். ஸோ சபரி வந்து வெரி ஹாப்பி, எனக்கு கனி இருந்தால் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கி அப்படியே உலகம் சுற்றும் மாலிபன் மாதிரி அங்கே டிங்குன்னு கனியை தூக்கிட்டு போய் கீழே விடாமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு கனி மேலே வந்து ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக அவர் வந்து இருந்தார். அப்புறம் ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி பரவாயில்ல கனியை கஜிச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இழிச்சிட்டு இருந்தான். ஆனால் பக்காவாக கடுப்பில் இருந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எப்பயோ அப்படி ஜெயிக்கணும்னா விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் வந்து நின்னது அவன் ஜெயிக்கிறதுக்கு தான். பட் கனியை வந்து நின்றதுனால வினோத் வந்து குத்துனோடனே அவன் நம்ப மாட்டேன்னா, அதுக்கு பிக் பாஸ் சொன்னோடனே அசர் அடித்தோடனே சபரி வந்து கேப்டன்லேருந்து வெளியே வந்து ஏற்றப்பட்டார். கனி கேப்டன் அப்படின்னோடனே ஏற்றி ஒரே செலிப்ரேஷன். அடுத்து பார்வதி என்ன கூலாக இருக்கே நீ, உனக்கு அடி விழுந்துன்னு தெரியுதுரா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா என் கொடுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்க்க இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்போ துஷாரன் சொல்கிறான், கத்தி நான் வச்சு அவங்ககிட்ட தான் நான் வைக்கணும், அவங்ககிட்ட இறக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் தான் உங்ககிட்ட தான் நான் இது பண்ணேன், ஏன்னா நீங்கள் தான் வந்து நல்ல ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி அவன் அங்கே தூக்கி ஐஸை வைக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் நான் வந்து இப்படி வச்சிருந்தேன் கத்தி அப்படி வச்சிருந்தேன் கத்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கனியை கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் தான் கத்தி வச்சிருந்தேன், நாங்கள் ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கதையை விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதோட முடிஞ்சது. ஸோ கனி கேப்டன்ஷிப்பில் எப்படி இருக்க போகுது வீடு சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பாஷா அப்படின்ற மாதிரி எப்படி இருக்க போகுது, எப்படி வழிநடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுது. வீட்டிலே அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சும்மா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையில் தூக்கிட்டு வர போகிறாங்க கனி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் கனி நீங்கள் வந்து அஸ்லாம் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த சீசன் அன்பு கேங் சீசன் மாதிரி 4வது சீசன் மாதிரி ஆயிரும். அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரைக்கும் குட் பை.